ஹாய், இன்றைக்கி எள்ளூருண்டை ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு வீட்டில் இருந்து எள்ளெல்லாம் தேடி எடுத்தேன். இவ்வளோ தான் எனக்கு கிடச்சிச்சு. அதனால் நான் ரொம்ப தூசியாக இருந்தனால இதெல்லாம் எடுத்து கழுவி வச்சுட்டேன். கழுவி வச்சுட்டு காய வைக்கலான்னு பார்த்தா எனக்கு தட்டில் தான் காய வைக்கிற மாதிரி இருந்துச்சு. துணி எதுவும் அப்போதைக்கு கிடைக்கல. அதனால் சரி அப்புறமா அதை தேடிக்கலான்னு சொல்லிட்டு நானும் கருப்பட்டி தட்டுறதுக்கு இங்கே வந்துட்டேன். கருப்பட்டியை தட்டுறா பெருசாக விழுந்துருச்சு. ஆனால் இவ்வளோ தேவையில்லையே, நமக்கு இத்துண்டு தான் இருந்துச்சு. அதனால் அதில் பாதி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு இட்லி துணி கிடச்சிருச்சு. அப்புறம் அந்த இட்லி துணிலேயே நான் வந்து காய வச்சேன். எள்ளு என்னமோ நல்லா காஞ்சிருச்சு. என்ன இட்லி துணி தான் வேஸ்ட்டாக போச்சு. சரி அதை எடுத்து சைடில் வச்சுட்டு நான் எள்ளை போட்டு கிண்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் தான் எனக்கு எங்கள் ஊரில் இருக்கும்போது இருந்த ஞாபகம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த வேப்பு முத்தெல்லாம் பிறக்கி கொடுத்தோம்னா நமக்கு எள்ளு புண்ணாக்கெலாம் தருவாங்க. அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆசையில் நானும் ஸ்பீடாக செஞ்சுட்ருந்தேன். இந்த ஜாரில் வந்து இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு அது கூட நெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு அப்புறம் உருண்டை பிடிச்சி வச்சேன். உருண்டை பிடிக்கும்போது நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. எனக்கே